மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், உயிரினு மேலான தலைவர் வைகோ அவர்களுடைய 82வது பிறந்த நாள் இன்னைக்கு செப்டம்பர் 22. நேற்றைக்கு வடசென்னை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய சார்பில் ஆண்டுதோறும் கொண்டாடுற மாதிரி தமிழர் தலை நிமிரு நாள்ங்கிற பேர்ல நேற்றைக்கு விழா எடுத்தோம். இன்னைக்கு காலையில உயிரினு மேலான தலைவர் வைகோ அவர்களை சந்திச்சு சென்னை மண்டலத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி கேக்குகளை வெட்டினோம். அதைத் தொடர்ந்து நேற்றைக்கு காலையில பிரிகா நகர் பகுதியில ஒரு 150 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேகு, பென்சிலு, நோட் புத்தகங்களையும், ஒரு 150 பெண்களுக்கு உடவைகளும், 500க்கும் மேற்பட்டவங்களுக்கு அன்னதானமும் வழங்கணும். இன்றைக்கு ராயபுரம் பகுதியில பகுதி கழகத்தினுடைய செயலாளர் தம்பி விஜய கணேசனுடைய ஏற்பாடுல 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு இருக்குது. இதனைத் தொடர்ந்து அடுத்து எழும்பூர் பகுதியில பகுதி கழகத்தினுடைய செயலாளர் சென்டர் நிஜாரனுடைய முயற்சியில அங்கு 2 இடங்கள்ல அன்னதானங்கள் வழங்கப்பட இருக்குது. நாங்க இந்த அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை ஏன் பண்றோம்னு சொல்லி சொன்னா, பொதுவா மக்களுக்கு பிற விலையில்லா பொருட்கள் எவ்வளவு கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த அன்னம் மட்டும்தான் அவங்க வயிறு நிறைஞ்சா போதும்னு சொல்லுவாங்க. போதுங்கிற மனசு அப்பதான் வரும். ஆனால் அன்னம் இல்லாமல் தவிக்கக்கூடிய மக்களுக்கு அன்னதானம் வழங்குற நோக்கத்தோட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்கள் இன்னைக்கு நாடு பூரா அன்னதானங்களை வழங்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில தலைவர் வைகோ அவர்களுடைய நீண்ட நெடிய நோய் நொடியற்ற வாழ்நாள் வேண்டி பல்வேறு ஆலயங்கள்ல சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடந்துட்டு இருக்கு. அது தொடர்ந்து இன்னும் ஒரு வார காலத்திற்கு வடசென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தில் நடக்கும். தலைவர் நீண்ட நெடிய ஆயுளோட தலைவர் வைகோ அவர்கள் வாழணும்னு சொல்லி இந்த நல்ல சந்தர்ப்பத்துல எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன்.